வெல்கம் டு கிரிஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். பொதுவாக நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, பெயின் தொல்லை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்காகவே டுடே நம்ம பார்க்க போகிறது டேண்ட்ரஃப் ஹேர் பேக் ஈஸியாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் ஹேர்லாம் எப்படிலாம் கேர் பண்ணிக்கிட்டா டேண்ட்ரஃப் அண்ட் எந்த ஒரு ஹேர் ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறதுன்னு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வாஷ் பண்ண துளசியை ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு 5 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரோடு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் ஆஃப் லெமன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஆஃப் லெமனை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் வரவிடாமல் பார்த்துக்குவோம். ட்ரைனஸ், இச்சிங்னஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். நான் ஆஃப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறது யூஸ் பண்ண வேணாம். நேச்சுரலாகவே பியூர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் இருக்கிற முள் பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லில் ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஏஜென்ட் இருக்கிறதால ஸ்கேல்பில் இருக்கிற ட்ரைனஸ், டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி ஹேரை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும், மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். வெந்தயத்தில் இருக்கிற தண்ணி சேர்த்து அரைங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பிலையில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி அது வராமல் பார்த்துக்கும். நம்ம ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும். அதனால தான் நம்ம வேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். துளசியில் ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, இச்சிங்னஸ், ட்ரைனஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஹேரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கும். அதனால நம்ம துளசி ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஹேரை நீங்கள் கேர் பண்ணலைன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். அதனால் உங்கள் ஹேரை எப்பயுமே கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. வீக்லி 4 days ஆயில் அப்ளை பண்ணுங்கள் ஹேரில். ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ஆயில் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வராது, ஹேர் க்ரோத் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் டேண்ட்ரஃப் ஹேர் பேக். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணணும். லேயராக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes ஊற வச்சுட்டு தென் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஹேர் மாஸ்க் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் 1 month நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் மோர் ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.